அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் அக்டோபர் 2024க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்கில் இருந்துட்டு முக்கியமான சூப்பரான கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்கில் இருந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வித் டிஸ்கஷனும் நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1 mole of PCl5 is heated in a closed 2 liter vessel. இதை வந்து 2 liter vessel இருக்குது, 1 mole PCl5 எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஈக்லிபிரியத்தில் 40% டிசோசியேட் ஆகிருக்குது. அப்போ அதை வந்துட்டு 0.4 நம்ம எழுதிக்கிடலாம். 1 மோல்னால் இதை வந்து 0.4 எடுத்துக்கிடலாம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 0.6 இருக்கும். அப்போ calculate the equilibrium constant of the reaction, KC கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த PCl5 இப்படி டிசோசியேட் பண்ணி எழுதிக்கிடுங்க. PCl3 + Cl2 இனிஷியல் 1 மோல் எழுதியாச்சு, டிசோசியேட் ஆனது 0.4, ஈக்லிபிரியத்தில் எவ்வளவு ரிமைனிங் இருக்குது? 0.6. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? இந்த PCl3னுடைய கான்சன்ட்ரேஷன் வேணும், Cl2னுடைய கான்சன்ட்ரேஷன், PCl5னுடைய கான்சன்ட்ரேஷன். அது கண்டுபிடிச்சாச்சுன்னா KCயை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்போ PCl5, இப்போ PCl5 நமக்கு வந்து எவ்வளோ இருந்தது? இந்த 0.6 இல்லையா? PCl5 டிசோசியேட் ஆகாமல் இருக்கக்கூடியது எவ்வளவு? 0.6. அப்போ நமக்கு டோட்டல் வந்து எவ்வளோ பார்த்தோம்? 2 லிட்டர் வெசல்னு பார்த்தோமா? 2 போட்டாச்சு. இப்போ 0.6 / 2 0.3. அடுத்து PCl3னுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ டிசோசியேட் ஆகிருது? 0.4. அப்போ PCl3 0.4னா Cl2 எவ்வளோ தான் இருக்கும்? 0.4 தான் இருக்கும். அப்போது 0.4 / 2 0.2, Cl2 0.4 / 2 0.2. அப்போ 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 0.3 0.2 அடுத்து ஒரு 0.2. அப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஸோ 0.2 × 0.2 / 0.3 என்ன வருது? 0.133 mole per liter. அப்போ இதில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 0.133. அடுத்த கொஸ்டின், ஃபார் irreversible expansion of an ideal gas under isothermal condition the correct option is. என்ன கொடுத்துட்டாங்க? ஐசோதர்மல் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, irreversibleம் கொடுத்துட்டாங்க. அப்போ irreversibleனா கண்டிப்பாக இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி 0 தான். ஆனால் இந்த டெல்எஸ் டோட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக 0வாக இருக்காது, சம் டிஸார்டர் அங்கே இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த என்ட்ராபி அண்ட் இட்ஸ் சேஞ்ச் டிஎஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. த என்ட்ராபி எஸ் அண்ட் இட்ஸ் சேஞ்ச் டிஎஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன், பெர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல், ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஒன்லி, பெர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல் ஒன்லி, நெய்தர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் நார் பெர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல். இப்போ இந்த 3மே கிடையாது. இப்போ என்ட்ராபிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் தி ஃபைனல் ஸ்டேட். அதே போல் இந்த டிஎஸ் கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அப்போ அது என்ன? அது ஒரு பெர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அசர்ஷன் இருக்குது, ரீசன் இருக்குது. என்ட்ராபி டிக்ரீசஸ் when a liquid crystallizes to solid. பாருங்க, அப்போ என்ட்ராபி டிக்ரீசஸ் ஆகுது இல்லையா. அப்போ என்ட்ராபிங்கிறது என்ன? இப்போ நம்ம சேஞ்ச் இன் என்ட்ராபினா நம்ம டெல்எஸ் எடுத்துக்கிடலாம், இல்லைனா எஸ் எடுத்துக்கிடலாம். அது என்ன ஆகுது? டிக்ரீசஸ் வென் லிக்யூட் என்னவா மாறுது? சாலிடாக மாறுது. அப்போ லிக்யூடாக இருக்கிறது சாலிடாக மாறிச்சுன்னா என்ட்ராபி என்ன செய்யும்? கம்மியாகும், என்ட்ராபி குறையும். அப்போ இது கரெக்டு. என்ட்ராபி டிக்ரீசஸ், லிக்யூட் கிறிஸ்டலைஸ் டு எ சாலிட். கிறிஸ்டல்ஸ் ஹேவ் மோர் ஆர்டர். அப்போ கிறிஸ்டலாக இருக்கும்போது அங்கே வந்து மோர் ஆர்டர் இருக்கும், லிக்விடாக மாறிச்சுன்னா அங்கே டிஸார்டர் இருக்கும். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே சரி தான். அப்போ எங்கே இருக்கும் பாருங்கள், ஃபால்ஸ் இருக்குது, இது ஃபால்ஸ் இருக்குது. அடுத்தது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். சிபி - சிவி = ஆர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் இந்த கரெக்ட் ரிலேஷன்ஷிப். மற்றது எதுவுமே இதில் வந்துட்டு கரெக்ட் வராது. சிபி - சிவி = ஆர். இதில் வந்து சிபி தான் கிரேட்டராக இருக்கும், சிவி கம்மியாக இருக்கும்.
which of the following statements are true? CP is greater than CV by gas. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, CP வந்துட்டு greater than CV அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ அது கரெக்ட் தான். அடுத்தது for 1 mole of an ideal gas CP minus CV is equal to R. Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அது என்ன 8.314 ஜூலில் கொடுத்துக்கிறாங்க, அது கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலோரிஸில் கொடுத்துருக்காங்க 1.987, இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே கரெக்டு தான். பாருங்கள் சி 1, 2 and 3 ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப். என்ட்ராபி கொடுத்துக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெம்பரேச்சர். அப்போ இது எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ என்ட்ராபிக்கு நேர இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறாங்க. என்ட்ராபிங்கிறது என்ன, ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ். பட் இங்கே இன்டென்சிவ் கொடுத்துக்கிறாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அது கரெக்டு தான், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதுவும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதுவும் கரெக்டு தான். அடுத்தது டெம்பரேச்சர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அது கரெக்ட், அது தப்பு. அப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு அது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதில் எதெல்லாம் கரெக்டு, 2 and 3 ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். இது கிடையாது கிடையாது கிடையாது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பிலாங் டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நாட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி, அப்போ மாஸ், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அதில் நாட் பிலாங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வராது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எ தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஆனால் அது நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம் கிடையாது, ஓப்பன் சிஸ்டம் கிடையாது. அப்போ தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். அடுத்தது the free energy function G is defined as, free energy function G is defined as H minus Ts. ஈஸியான ஒரு ஃபார்முலா, G is equal to H minus Ts is the correct answer. அப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்லேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறோம், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின்ஸ். வீடியோவில் நம்ம இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.